Praise, praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை நம்ம ஆயத்தப்படும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நம்ம மன்றாடுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீசஸ் ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் இந்த வேளையில எண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துல இருக்கிற மற்ற எல்லா நினைவுகளையும் எண்ணங்களையும் ஆண்டவரே ஒரு விசை இந்த வேளையில நாங்கள் ஹalleluya விட்டு விடுகிறோம். இயேசுவே சிலுவையில எங்களுக்காய் ஆணிகளிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தின எங்கள் இயேசுவையே நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கட்டுமே அப்பா. ஆவியானவரே எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக. ஜீவனை ஜீவனுக்கு அதிபதி ஹalleluya மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹalleluya praise the Lord. நீடிய ஆயுசுள்ள தேவன் இதோ உம்மை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கிறதே. ஓ glory to God. Hallelujah. Praise the Lord. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ ஜீவனை அளிக்கவும் அது பரிபூரணமடைய செய்யவும் வந்தேன் என்று சொல்லுகிறவர். ஹalleluya. ஜீவனுள்ள தேவன் இதோ இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. glory. பேதுருவிடத்துல நீர் கேட்டபோது நாங்கள் எங்கே செல்வோம், உம்மிடத்திலேயே நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் இருக்கிறதே என்று அவன் உம்மோடு காணப்பட்டானே அப்பா. அதுபோல நாங்கள் இந்த வேளையில உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஜீவன் தருகிற வார்த்தைகள் உம்மிடத்திலேயே உண்டு அப்பா. நீர் ஹalleluya உம்மை குறித்து சொல்லுகிற போது ஜீவ அப்பம் நான் என்று சொல்லுகிறீர். இந்த வேளையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah. நீர் எங்களோடு பேச பேச எங்களுக்குள்ள உம்முடைய ஜீவன் கடந்து வருமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory. காற்று திசை நான்கிலும் இருந்து ஹalleluya உம்முடைய வல்லமையான ஆவியானவர் எங்கள் மேல வருகிற போது ஹalleluya glory to God. ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் எழும்பி உமக்கு சாட்சிகளாய் சேனைகளாய் நிற்போமே அப்பா. இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah, hallelujah. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya glory, glory. இதோ நாங்கள் நிர்மூலமாகாமல் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்துகிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ வருடத்தின் இத்தனை மாதங்களும் அற்புத விதமாய் நடத்தி வந்த தேவன், எங்களோடு பேசுவதற்கு எங்களிடத்தில் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவதற்கு ஒரு நாளும் தடையில்லாமல் எங்களோடு பேசின நாட்கள் ஆண்டவரை நாங்கள் எண்ணி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தில கூட கர்த்தர் எங்களோடு கடந்து வந்திருக்கிறீர் அப்பா. எங்களை ஹalleluya glory அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் நீர். glory to God. ஆமென். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் எங்களை அற்புத விதமாய் விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஜீசஸ், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த வேளையில இடைபடுவீராக. Holy Spirit, hallelujah. Praise the Lord, praise the Lord, hallelujah. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம். பூரணமாய் தாழ்த்தி உடைய திரு பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. Glory to God, hallelujah. நம்முடைய கர்த்தர் எளிமையானவர்களுடைய ஒரு தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise you, Jesus. நம்முடைய கர்த்தர் நொறுங்குண்டதுமா நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்காத ஒரு தேவன். Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. நம்ம எல்லோரும் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரிடத்துல நம்ம ஒரு பக்தியோடு அவரை இந்த வேளையில நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம துதித்து பாடி நம்ம வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you, Jesus. இந்த பாடலின் வரிகளை எடுத்துக்கொள்வோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். பாடல் வரிகள் சாட்ல இருக்கு. இதை பார்த்து நம்ம பாடுவோம். Glory to God. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் நமது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் நான். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி பாடப்பட்டிருக்கு? பரவசம் அடைவேன். யாரை பார்த்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரவசம் அடைவேன். சில சாதாரண பூமிக்கு அடுத்த காரியங்களை பார்த்தே நம்ம மனிதர்கள் என்ன செய்து விடுவோம் சில சமயங்களில. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புதுசா போயிருப்போம். சின்ன வயசுல இருந்து அப்படி நம்ம நெறைய பார்த்திருப்போம். அப்ப கூட நமக்கு என்ன ஆச்சரியமா இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பரவசமாயிரும். சிலர் இயற்கையாய் இருக்கிற இடத்துக்கு போனா அப்படி ஆயிருவோம். சிலர் வந்து ஏதாவது வித்தியாசமா ஒரு பில்டிங் கட்டியிருப்பான். அது என்னைக்கு விழப்போற பில்டிங் நமக்கு தெரியாது. ஆனா அத நம்ம பார்த்துட்டு உடனே, "அப்பா! எப்படி இருக்கு?" ஆச்சரியப்பட்டு பரவசமாயிரும். இல்லன்னா ஏதாவது மனிதர்களுடைய பேச்ச கேட்போம். அதுல பரவசமாவோம். பாட்டு கேட்போம். அதுல பரவசமாவோம். ஆனா, இந்த இடத்துல கர்த்தரை பார்த்து எல்லாமே வசனத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். அவர பார்க்கிறது வசனம் சொல்லுகிற காரியம் தான். அவரை ருசிக்கிறது வசனத்தினுடைய காரியம் தான். அல்லேலூயா! ரசித்து நீங்க இருந்தாலும், அது ஒரு அவருடைய சமூகத்தில அ அவருடைய மகிமை ஆராயும்படி அதை விவரமாய் பார்த்து அதில ஈர்க்கப்படுகிறதும் வசனத்தின் ஒரு அடிப்படை தான். அல்லேலூயா! பரவசம் அப்படி நம்ம அடையும்போது, நமக்குள்ளே பக்தி விருத்தி அடைகிறதா இருக்கிறது. அல்லேலூயா! இந்த பாடலை நம்ம எப்போதும் பாடுறது மாதிரி இல்லாம, நல்ல கிறிஸ்துவை நினைத்து, மனிதனுடைய சத்தமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கிறிஸ்து இயேசுவை நம்ம எண்ணி அவரை நோக்கி பார்த்து நம்ம பாடும். அல்லேலூயா! அந்த சீஷன் பாருங்க மார்பில சாய்ந்து, சாய்ந்து அவன் மகிழ்ந்திருக்கிற அனுபவத்துல இருந்தான். அப்படி ஒரு இடமும் கர்த்தரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா!
எவ்வளவோ இடங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய தோளில் சாய்ந்து கொள்ளுகிற, மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற, அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமும் இயேசுவிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா! நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நான் நிம்மதி அடைவேன். நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மீட்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மீட்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். Glory to God. நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். Glory to Jesus. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா! இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. praise the Lord. நம்ம இருதயத்துல கவலைகள் இருக்கும், நாளைய தினத்தை குறித்து யோசனைகள் அது நிறைய இருக்கும். நம்ம இருதயத்துல அடுத்த வருடத்தை குறித்த யோசனைகள் இருக்கும். எப்படி காரியங்கள் நடக்குமோ, யார் எனக்கு உதவி செய்வார்களோ, நான் எப்படி தேற்றப்படுவேனோ, நான் எப்படி பலப்படுத்தப்படுவேனோ, இப்படி எல்லாம் இருக்கும். எல்லா நினைவுகளையும் ஒரு பக்கம் நம்ம இறக்கி வைத்து விட்டு இயேசுவின் தோளிலே சாய்ந்து கொண்டவர்களாக அவரை நோக்கி பரவசம் அடைந்து நம்ம ஒரு தேவ பக்தியோடு அவரை நோக்கி நம்ம பார்க்கிற போது, ஹalleluya ஜீசஸ், இருதயங்களுக்குள்ளே அவருடைய ஆறுதல்கள் அது பொங்கி வரும். ஹalleluya, praise the Lord, thank you ஜீசஸ். இயேசுவினுடைய ஒரு ஒரு சப்போர்ட், ஹalleluya, அவர் நம்மை தாங்குகிறார், நம்மை அவர் தாங்குகிற தேவன் என்பதை நம்ம உணரத் தொடங்கும். ஹalleluya, praise the Lord, thank you ஜீசஸ். சில வேளைகளில நம்ம செய்ய வேண்டியது அது மாத்திரமே. ஹalleluya,
Oh, Jesus. Hallelujah. Glory to God. Hallelujah. இன்று இரவும் கூட தம்முடைய தோள்களை நமக்கு தருகிற ஒரு நல்ல கர்த்தராய் இயேசு நம்ம நடுவிலே காணப்படுகிறார். ஹalleluya. எத்தனையோ காரியங்கள் நமக்கு உண்டு. குடும்பத்தை நினைத்து, எதிர்காலங்களை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, என்னென்னமோ நமக்குள்ளே உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்திலே இறக்கி வைத்து, அவருடைய தோளில் சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில இன்று இரவு நாம் கடந்து வருவோமேயானால், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹalleluya. ரிபாதுன ஷந்தனாதியா. ஓ ரிபா ரபதன ஷண்டல் பராதுரதியந்தரஷ்யா. Glory to God. Hallelujah. Praise you, Jesus. பிரசவிக்கிற தேவன் நான். ஹalleluya. பிரசவியாமல் இருப்பேனோ. ஹalleluya. Glory to God. Hallelujah. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு அவர் வாய்க்க பண்ணாமல் இருப்பாரோ. Praise you, Jesus. Glory, glory, glory. Oh, mighty God. Hallelujah, hallelujah. Amen, Jesus. Thank you, Lord. Oh, Rivaraboshandaradia. Hallelujah. உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, காலை தள்ளாட விடுவதில்லை. Hallelujah. Amen, Jesus. Glory to God. Thank you, Holy Spirit. Amen. வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று நம்ம நம்மளுடைய ஒரு சந்தேகத்தோடு நம்ம இல்லாமல் அவருடைய பாதத்தில நம்மை ஒப்பு கொடுக்கிற போது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Glory to God. Hallelujah. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். Praise the Lord. Hallelujah. இருதயத்தை எல்லாம் நம்ம லெகுவாக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் ஒரு பரபரப்போடு இருப்போம். ஆனால் இப்பொழுது நம்ம பரவசத்தோடு இருக்கணும். இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளே ஒருமித்து நம்ம இயேசுவின் நாமத்திலே நம்ம வருகிற போது அவருடைய வார்த்தையின்படி நிச்சயமாய் அவர் நம்ம நடுவிலே அவர் உலாவுகிற ஒரு தேவன் தான். அல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். Acts of the Apostles. Praise you, Jesus. 16th chapter. 16வது அதிகாரம். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதில் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Praise you, Jesus. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Amen. Praise you, Jesus. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அது காலை, மதியானம், ஈவினிங், நைட் இப்படியே வரும். கடந்த 2-3 வாரங்களாக நம்ம பூரணம் என்கிற ஒரு ஒரு சப்ஜெக்ட், அதில் நம்ம சில காரியங்களை சத்தியங்களை பார்த்து வருகிறோம். அதில் எல்லாவற்றையும் நான் மீண்டும் ஞாபகப்படுத்தலை. ஆனாலும் முதலாவது நம்ம இந்த குஷ்டரோகி, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவர்கள் இயேசுவிடத்தில் வந்தபோது ஒரு சுற்று வந்து அவர்கள் இயேசுவிடத்தில் அவர்கள் தங்களை சமர்ப்பித்தார்கள் என்று பார்க்க முடிந்தது. ஒருவன் போயிட்டு திரும்பி வரான், இன்னொருவள் பின்பாக வந்தவள், ஆனால் ஒரு சுத்து அப்படி வந்து ஃப்ரண்ட்ல வந்துடுறான், முன்பாக வந்துடுறா, அறிக்கை செய்கிறா, கர்த்தரிடத்தில் எல்லா உண்மையும் சொல்லுகிறாள். அவளுக்கும் கர்த்தருடைய கிருபைகள் கிடைக்குது, ரட்சிப்பு உண்டாகுது. அந்த குஷ்டரோகிக்கும் அவருடைய ரட்சிப்பு உண்டாகுது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ரட்சிப்பின்
ஒரு பூரண அனுபவத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம விசுவாசிகள் ஆனோம். ஆனால் ஒரு பரிசுத்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வரணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துல நாம் வளரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி தேவ சபை என்பது அவருடைய பரிபூரணமுள்ள ஒரு அனுபவம் அங்கே காணப்படும். சபைக்கு வெளியில நம்ம காணப்படுகிற போது நமக்கு அந்த பரிபூரணம் வராது. ஏன்னா சபையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரப்புகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அவர் அவர் எல்லாவற்றையும் அவர் எப்படி நிரப்புகிறார், தேவ சபையை அவர் நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு பூரண அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அதுவும் எப்படி? நல்ல ஒரு பரிசுத்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வரணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேல்ட்டு நம்ம பார்த்த காரியம், அதுக்கு பிறகு நம்ம பார்த்தது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனாலும் அவற்றிலிருந்து எல்லாம் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அது கர்த்தருடைய தாசர்களுக்கு மாத்திரம் தெரிந்திருக்கிற ஒரு சத்தியம். ஆனால் அது நமக்கும் அது கிருபையாய் நமக்கும் அது கடந்து வருகிறதாய் இருக்கிறது. அது என்ன? பூரணமாய் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்வது. ஒரு காரியத்தினுடைய முடிவில அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதனுடைய தொடக்கத்திலேயே கர்த்தர் அவற்றிலிருந்து எல்லாம் நம்மை விடுதலை செய்வார் என்பதுதான் அவருடைய ஒரு பூரணமான ஒரு நடத்துதல். அதற்குள்ள வந்த பிறகுதான் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம போவோம், வழிகள் அப்படி இருக்கும். ஒரு பக்கம் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அதன் வழியாக போய் பூரணமா வெளியில வந்துட்டான். அல்லேலூயா. அது போல நமக்கும் ஒரு பூரண விடுதலைகள் நமக்கு உண்டு. அதன் வழியாக சில சமயங்களிலே சோதிக்கப்படுகிற அனுபவங்களிலே, பரீட்சை பார்க்கப்படுகிற, சோர்வாய் இருக்கிற அனுபவங்களில் வழியாக நம்ம போனாலும், ஒரு பூரண சுகம், ஒரு பூரண விடுதலை அப்படி நமக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்விலே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம ஒரு வாரம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? கடந்த வாரம் அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்த வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம ஆனா எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? அப்படி ஒரு நீதிமானுக்குரிய ஒரு அழைப்பையும் அவருக்குரிய அந்த நீதியின் சால்வையும் நாம் அணிந்திருக்கிறோம் என்பதை பல வேளைகளில நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஒரு அழைப்பு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டது எதற்காக? நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய பாதை நடு பகல் வரைக்கும் அது போகும். அல்லேலூயா. நாம நினைக்கிறது என்ன? அது ஒரு அதிகாலையின் அனுபவம் அல்லது ஒரு ராத்திரியின் அனுபவம். இப்படிதான் அது ஒரு பகுதியோட நம்மளுடைய அனுபவங்கள் நின்று போகிறதாய் நினைக்கிறோம். பல வேளைகளிலேயும் நம்ம விசுவாச ஜீவியத்தை ஒரு பிரயாணமாய் பார்க்கிறோம். பிரயாணம்னா என்ன? அப்படியே இங்கிருந்து பஸ் பிடிச்சு அங்க போறது, அங்க இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடிச்சு இன்னொரு இடத்துக்கு போறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளைட் பிடிச்சு இப்படியே அடுத்து 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 அல்லது கார்லயே கூட ஒரு டெஸ்டினேஷன் போட்டுட்டு போகிற வழி எல்லாம் தீர்மானம் பண்ணி கரெக்டா இங்க போய் ஸ்டாப் பண்ணி அடுத்து ஒரு பகுதிக்கு நேராய் போய் அப்படியே போகிறது தான் பிரயாணம். அப்படி மாத்திரமே நம்ம விசுவாச ஜீவியத்தை பார்த்து பழகி இருக்கிறோம் மோஸ்டா. ஆனால் இன்னொரு ஒரு டைமென்ஷன் அதுக்கு இருக்கு. அது என்னது? காலங்களோடு அது ஒப்பிடப்படுகிறது. காலம் எப்படி இடங்களோடு அது ஒப்பிடப்பட்டு ஒரு பிரயாணமாய் நம்ம பார்க்கிறோமோ, ஒரு ஜேர்னி மாதிரி அதை நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலம் போலவும் அது பார்க்கப்படுகிறது. அது என்ன? எப்படி அந்த காலம், நீதிமானுடைய காலம் ஒரு நாளுல அது எப்படி போகிறது? பொழுது விடுகிறது, தொடர்ந்து ஒரு பகல் வருகிறது. ஆனால் அதை தொடர்ந்து நடுப்பகல் என்கிற ஒன்று வரும். அல்லேலூயா. நடுப்பகல் என்று சொல்லுகிற போது அது அது அந்த சமயத்துல நம்ம ஊர்ல அந்த சமயத்துல நடுப்பகல்ல
யாரும் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அவ்வளவு ஒரு வெப்பமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்பமாய், வெளிச்சமாய் அது அது ஒரு மகிமை. அது ஒரு பிரகாசம். அந்த ஒரு பிரகாசமாய் நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய நீதி மாறுகிறது வரைக்கும் நம்மளுடைய பிரயாணம் போய்க்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா! அப்ப அவ்வளவு சீக்கிரம் நீதி வருமா நம்ம வாழ்க்கையில? நம்ம எங்கேயோ இருந்து வரோம். ஆனால் இரவின் பயங்கரங்களிலிருந்து நம்ம புறப்பட்டு வருகிறோம். அப்போ ஒரு நீதி நமக்கு துளிர் விட்டு இருக்கிறது. அவ்வளோ அனுபவங்கள்ல தான் நம்ம காணப்படுறோம். கொஞ்சம் அப்படி இறக்கப்படுறோம். கொஞ்சம் யாராவது ஏதாவது ரொம்ப சொன்னாங்கன்னா, "அப்படிங்களா?" அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறோம். இந்த அளவுல நமக்கு சிநேகங்கள் இருக்கிறது. ஆனால் நீதிமானுடைய வாழ்வு நடு பகல் வரைக்கும் போகும்னா எப்படி? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, "நீ 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போ." அது அதுதான் அந்த நடுப்பகலின் அனுபவம். ஏனென்றால், உங்கள் பிதா பரலோகத்திலே பூரண சற்குணராய் இருக்கிறார். நீங்களும் அப்படியே இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அப்ப நீதிமானுடைய ஜீவியம் ஒவ்வொரு பகுதியாய் வாழ்வில கடந்து போக, 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 போக அவன் அதில எல்லாம் பக்குவப்பட்டு நல்ல ஒருத்தன் விசுவாசத்திலேயே, உபதேசத்திலேயே அவன் கடந்து வந்து கொண்டே இருப்பானேயானால், அவன் நல்ல ஒரு வயது முதிர்ந்து வருகிறபோது, ஒரு மிடில் ஏஜ்லாம் தாண்டி வருகிறபோது, அவனுக்கு அந்த நீதியின் பலன் வெளிப்படத் தொடங்கிரும். அல்லேலூயா! மிகவும் கடினப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான் வாழ்வில. எது ஒரு சின்ன நீதி தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு கூட அவனுக்கு வழியே இருந்திருக்காது. தேவ நீதி தன்னுடைய வாழ்க்கையில அவன் கொஞ்சம் கூட அதற்கு சாட்சியா இல்லாமல் காணப்பட்டிருப்பான். ஆனால் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில காலங்கள் போக போக ஒருவன் தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவன் கடந்து வர வர ஒரு கமிட்மெண்டோடு அவன் இருக்கிறபோது அவன் எந்த பகுதியில அவன் கமிட்டடா அவன் வசனங்களை கேட்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறானோ அங்கேயே அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு தொடர்ந்து உபதேசங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்தந்த வாரத்திற்குரிய உபதேசம், அந்தந்த காலத்திற்குரிய உபதேசம், இந்த லைஃப் ஸ்டேஜுக்கு இந்த உபதேசம். அல்லேலூயா! அதனாலதான் சில சமயங்களில சில ஒரு சிறு கூட்ட ஜனத்தை ஒருமித்து வைத்திருப்பார் கர்த்தர். ஏன்னா அவர்கள் எல்லோருக்கும் ஏதோ விதத்துல ஒரு தொடர்போடு அந்த உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா! ஒரு காலம் கழித்த பிறகுதான் அது அப்போதைக்கு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா! சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அ அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஆள், நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாம் மாறிரும். என்னடான்னு பார்த்தா சபைக்கு தொடங்கியிருப்பான். ஆனால் உடனே அது நடந்திருக்குமா? இருக்காது. எத்தனையோ நாட்கள் கழித்து அது அவனுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருந்திருப்போம். இப்பயும் அப்படிதான் இருப்போம். வெளியில நமக்கு நம்மள பார்த்தா தெரியாது. உள்ள நெறைய ஏற்பட்டிருக்கும். ஆனா சிலருக்கு வெளியிலேயே அவன் எப்படி இருந்திருப்பான்? வித்தியாசமா இருந்திருப்பான். பெரிய முடியெல்லாம் வேற மாரி வச்சிருப்பான். டிரெஸ் வேற மாரி பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான். ஆனால் அவன் சபையில அப்படியே போய் அவன் பார்த்தா ஆளே மாறி இப்ப ரொம்ப ஒரு மாரி டிக்னிஃபைடா மாறி ஆளு ஒரு நல்ல கரிசனையோட அடுத்தவர்களை நினைச்சு அவன் சிநேகம் பாராட்டுகிற, விசாரிக்கிற குணத்தோடு அவன் மாறி வந்திருப்பான். எப்புட்றா இவன் இப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு தொடர்ச்சியாக அவனுக்கு என்ன உண்டாச்சு? வாழ்க்கையில அவனுக்கு உபதேசங்கள் கடந்து வந்து வந்து அப்ப அதுதான் இந்த நடுப்பகல் வரைக்கும். அதான் கடந்த வாரத்துல பார்த்தோம். அத தொடர்ந்து ஒரு குருடனை பார்த்தோம். அதுல அவனுக்கு கர்த்தர் அவனை முதல்ல தொடுறாரு. அவன் கையில உமிழ்ந்து அவன் கண்கள்ல வச்சு கேட்கிறார், "நீ எதையாகிலும் காண்கிறாயா?" என்று கேட்கிறார். அதைத் தொடர்ந்து அவன் மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொல்றான். அதற்கு பிறகு மறுபடியும் கைகளை வைக்கிறாரு. அப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரியுது? எல்லாம் தெளிவாய் கண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! இப்ப நமக்கும் கூட சில வேளைகளில, சில காரியங்களில தெளிவில்லாமல், தெளிந்த ஒரு சில உபதேசங்கள் நமக்கு வந்திருக்கும். நமக்கு ஆனா அதுல ஒரு தெளிவு இருக்காது. இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னே நினைச்சுட்டு இருப்போம். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. எப்படி அப்படின்னு தெரியாது. சிலருக்கு கர்த்தரை குறித்து நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம எல்லாருமே அற்புதங்கள் அனுபவிச்சிருப்போம். எல்லாருமே மினிமமா கர்த்தருடைய அற்புதங்கள், அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம்.
ஆனால் அதையும் தாண்டி சில அதிசயமான பயங்கரமான விடுதலைகள் இப்படியெல்லாம் சொல்றாங்களே, என்ன அது அந்த அதிசயங்களை கேள்வி தானே படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுலயும் ஒரு பூரண அனுபவம் நமக்கு உண்டாகிற போது நாமே சாட்சி கொடுப்போம். இந்த வல்லமையை நான் இப்பொழுது உணர்ந்தேன். எனக்கு மேல அவருடைய வல்லமை வந்ததை நான் உறுதியாய் சொல்ல முடியும் என்று சொல்லத் தொடங்கும். அல்லேலூயா! அப்படி அவருடைய மகிமையை தரிசித்ததை குறித்து நமக்கு ஒரு பூரண அனுபவம் உண்டாகும். வல்லமையை பெற்றுக்கொள்வதிலே ஒரு பூரண அனுபவம் உண்டாகும். தேவ அன்பை குறித்த ஒரு பூரண அனுபவம் உண்டாகும். இருதயத்துல தேவ அன்பால நான் நிரம்பி இருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா! இப்படி எல்லாம் பூரணப்பட்டு வரும்போதுதான் நமக்குள்ள எப்படி இருக்கும்? தேவ அன்பு இருக்கும், தேவ வல்லமை இருக்கும், தேவ கிருபைகளை நம்ம அதிகமா அனுபவித்திருப்போம். நாமளே நினைச்சு பார்க்க மாட்டோம் சில பகுதியில. ஆனால் தேவ கிருபை நம்மை மீட்டு கொண்டிருக்கும். தப்பிக்க வைத்திருக்கும். காத்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் நம்ம அவருடைய கிருபைகள்ல நடுப்பகல் வரைக்கும் வந்திருக்கும். அது மாதிரி தான் இந்த மனுஷன் தெளிவாய் கண்டான். அந்த எதையாகிலும் காண்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தெளிவாய் கண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! இப்படி ஒரு பூரண அனுபவங்களில நாம் கடந்து வர வேண்டும். எதையாகிலும் காண்கிறாயான்ற அளவுல நம்ம இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அரைகுறையாய் பார்க்கிறேன் அப்படின்ற அளவுல இருக்கக்கூடாது. அதுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு பூரணம் இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொண்டு, அதை இலக்காய் வைத்து நம்ம பிரயாணப்படுகிற போது, அல்லது காலங்கள் செல்லுகிற போது, அந்த பூரணம் நமக்கு வந்து சேரும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இந்த உபதேசத்தில நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமேயானால், கர்த்தர் சரியா அது பாதரைகள்ல நடத்திருவார். நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். அது ஒரு பெரும் பாதையா இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அது இது நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போலவே ஒரு அதிசயமான ஒரு பாதையா அது இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதிசயத்தை நம்ம காண பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கடந்த வாரங்களிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட அந்த வசனங்கள். இன்று ராத்திரி நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? 25ல நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹalleluya! அவர்கள் எப்படி அவர்கள் காணப்படுகிறார்கள்? ஒரு சிறைச்சாலையில இருக்கிறபோது ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இது அவர்களுக்குள்ளே ஒரு பூரண அனுபவம் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம் என்ன? சபையிலே தேவனை துதித்து பாடுகிறது ஒரு அனுபவம். நல்ல சமயங்களில் தேவனை துதித்து பாடுவது ஒரு அனுபவம். நல்ல திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தரை துதித்து பாடுவது ஒரு அனுபவம். ஆனால் சில பகுதிகளில நமக்கு சோர்வாய் இருக்கிற போது கொஞ்சம் அது கடினம்தான். அல்லேலூயா! ஆனால் இவர்களுக்கு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற அனுபவம், தண்டனைக்குட்பட்டிருக்கிற அனுபவம், அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம். இங்கேயும் என்ன செய்றாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்ப அவர்களுடைய பக்தி அது ஒரு பூரணப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஜெபிக்கிறதும் துதித்து பாடுகிற அனுபவம் நமக்கு எப்போதும் காணப்படும். அதுவும் இவர்கள் எப்ப அதை செய்யறாங்க? நடு ராத்திரியில அதை செய்கிறார்கள். காலையில செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம். ஆனால் இவர்களுக்கு அதிலே ஒரு பூரணம். நடு ராத்திரியில போன வாரம் நம்ம பார்த்தோம். நடு பகல் வரைக்கும் நீதிமானுடைய நீதி பிரகாசமாய் அது வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா! நம்ம எல்லாம் அப்படியே நம்ம நினைக்கிறோம் அப்படியே சாதாரணமா இருக்கும். ஆனால் உபதேசத்திற்கு டாக்டரின் ஒரு ரிச் டாக்டரனுக்கு ஒருத்தன் ஒப்பு கொடுத்திருந்தான்னா அப்படியே சுவிசேஷ அனுபவத்திலேயே இல்ல. அதையும் தாண்டி ஒரு நல்ல உபதேசத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது நல்ல பரிசுத்த ஆவியினால எனக்கு கடந்து வருகிற ஒரு சத்திய வசனங்களை கொண்டு எனக்கு உபதேசிக்கப்படுகிற அனுபவமா இருக்கிறது. அதற்கு நான் செவி சாய்ப்பேன் என்று ஒருவன் ஒப்பு கொடுத்திருப்பானே, ஆனால் அவனுக்கு தான் என்ன உண்டாகும்? நீதிமான். அவனுக்கு தான் நீதி நடுப்பகல் வரைக்கும் வரும். இல்லைன்னா நமக்கு என்ன காலையில விடிஞ்சும் விடியாமல் இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில நின்னுடும். அல்லேலூயா! அப்படி இருந்தால் சந்தேகம் தான். அல்லேலூயா!
ஆனால் நட்டு பகல் வரைக்கும் வரணும்னா கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாம் தாண்டி வரணும். கொஞ்சம் பரீட்சைகளை எல்லாம் தாண்டி வரணும். சில போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வரணும். சில சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் எதிர்த்து ஜெயங்கொண்டு வரணும். கர்த்தரோட ஒரு விசைந்து, அவர் மார்பில் சாய்ந்து, அவரோடு சில ஞான போதனைகளை எல்லாம் பெற்று, நம்ம படிப்படியாய் வருகிற போதுதான், அந்த உபதேசத்துல நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து வருகிற போதுதான், நமக்குள்ள என்ன உண்டாகும்? அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்மை அடக்கி வைக்கும் போதுதான், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒருமுகப்படுத்தி, அவருடைய நாமத்திற்கு கீழாக அதை கொண்டு வருகிற போதுதான், நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு அந்த நடுப்பகல் வரைக்கும் இருக்கிற அனுபவங்கள் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நாமளே இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான், நம்ம தாழ்மையா இருக்கிறோம், நம்ம நீதிமானா இருக்கிறோம். ஆனால் இது அப்படியே நின்று போவதல்ல. அடுத்தடுத்து நீதி செய்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீதி செய்கிற ஒரு ஜனமாய் நம்மை மாற்றி கொண்டு வருவார். அப்ப நம்மை குறித்து பிறர் சாட்சி சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்துவின் சாட்சியாய் இவன் இருக்கிறான், இவன் நீதி செய்கிறான் என்று சொல்வார்கள். அப்படி நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அனுபவம். ஆனால் இங்கே இன்றைக்கு நம்ம பார்க்கிறது என்ன? நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடு ராத்திரி, எந்த துணையும் இல்லாத சமயம், எவ்வளவு உதவி செய்கிறவனும் தூங்குகிற ஒரு சமயம், எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாத சமயம். இது எப்படிப்பட்ட சமயம்? எந்த அலுவலும் இல்லாத ஒரு சமயம். எல்லா அலுவலகங்களும் பகல்ல தான். நம்ம அங்கேயாவது போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம்னா இன்னைக்கு அது மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ராத்திரியில் எதிர்பார்க்க முடியுமா? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் அது ராத்திரி. கோர்ட்டும் லீவ்ல தான் இருக்கும், அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சமயம். அல்லேலூயா. எந்த கிரியைகளும் நடக்காத ஒரு சமயம், நடு ராத்திரி. பகற்காலம் என்றால் அப்படி அல்ல, அங்கே கிரியைகள் பலமாய் நடந்து கொண்டு இருக்கும். ஒரு ஒரு பகல்ல ஒரு 11 மணிக்கு ஆபீஸ் பக்கம்லாம் போனா எப்படி இருக்கும்? அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கும். இங்க ஓடுவான், அங்க வேலை செய்யறானோ இல்லையோ, எல்லாரும் என்ன செய்வான்? பரபரப்பா இருக்கிறது போல காண்பித்துக் கொள்வோம். ஆனால் நடுராத்திரி அப்படி அல்ல. எல்லா அலுவலும் ஓய்ந்திருக்கிற சமயம். கூப்பிட்டாலும் கதவை தட்டினாலும் திறக்காத ஒரு சமயம். அல்லேலூயா. திருடர்களும் பொல்லாதவர்களும் நடமாடுகிற ஒரு சமயம். அந்த ராத்திரி வேளையிலையும் கூட இவர்களுடைய தேவ பக்தி என்பது பூரணப்பட்டிருந்தபடினாலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். வெறும் ராத்திரி நம்ம இதை ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. எப்படி நடுப்பகல் என்பதை ஒரு காலம் போகிற போது உபதேசத்திலே நம்ம நிலைத்து ஒரு கமிட்மெண்டோட தொடர்ச்சியா இருக்கிற போது, காலங்கள் மாறுகிற போது நமக்கு அது பிரகாசமாய் மாறும் என்று எப்படி அதை ஒரு திருஷ்டாந்தமாய் அறிந்து கொண்டோமோ, அதுபோலதான் இந்த நடுராத்திரியும் வெறும் நடுராத்திரி என்று மாத்திரம் அல்ல, அதனுடைய திருஷ்டாந்தமான ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பயங்கரங்கள், திகில்கள் நடமாடுகிற ஒரு சமயம். அது வெளிச்சமில்லாத ஒரு சமயம். அது ஒளி தீபங்கள் இல்லாத ஒரு அனுபவம். ஏன்னா ராத்திரியில கூட கொஞ்சம் தீபம் எரியும். 7 மணி 8 மணிக்கு போனா கூட வீட்டுங்கள்ல லைட் இருக்கும். 1 மணிக்கு போனா எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா. நடு ராத்திரியில எல்லாரும் ஓய்ந்திருக்கிற போதும் கூட இவர்களுக்குள்ளே ஜெபமும் தேவனை துதித்து பாடுகிற அனுபவம். அல்லேலூயா. 2மே இருக்கு. அதான் பக்தியின் வெளிப்பாடு. தேவ பக்தின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, சும்மா நம்மளே சொல்லிக்கிறது இல்ல. ஜெபமும் தேவனை துதித்து பாடுகிற அனுபவமும் 2மே உள்ள இருக்கு. நிறைய பக்தி மார்க்கமாய் நம்ம அழைக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. சிலர் அப்பதான் பிசாசோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப? நடுராத்திரியில. இது கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிறான் பவுலும் சீலாவும். இங்க இங்க எந்த சிலம்பு சண்டையும் போடல. அப்பதான் ராத்திரியில இயேசுவின் நாமத்துல போ ஊன்னு கத்திட்டு இருப்பான். அல்லேலூயா. இங்க பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்க? ஜெபம் பண்ணினா என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு நீரே துணை, அப்பா எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல மன்றாடுகிற ஒரு அனுபவம். கர்த்தரிடத்துல ஒரு
இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தங்கள் வாழ்க்கையில செய்த தவறுகளையும் புத்தியினமாய் நடந்து கொண்டதையும் நினைத்து வருந்தி கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன், என்னை மன்னியும் என்று அவரிடத்துல மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சமயம். அதான் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. அப்பயும் நம்ம ஆட்கள்ல சிலர் நம்ம என்ன செய்வோம், பயங்கரமான ஒரு வீரனை போல நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம். அப்பதான் இல்லாத வல்லமைகள் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அதற்குரிய போராட்டமும் வரும். அல்லேலூயா. அதற்கு பதிலா கர்த்தரிடத்துல அந்த சமயத்துல அப்படி சில சமயங்களில அப்படி ஒரு போராட்டம் உள்ள ஒரு காரியங்கள் இருக்குமே, ஆனால் அப்படி இணைந்து நம்ம ஜெபித்து ஒரு ஆலோசனை தான். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலையும் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய தன்மைகளும் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு சத்தியம் அல்லது ஒரு ஆலோசனை என்று நம்ம பார்க்கிற போது, ராத்திரியில கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பக்தியாய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரிடத்திலே தங்களுடைய கவலைகளை எல்லாம் வைத்து, தேவ சமூகத்திலே பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து, அல்லேலூயா, தோள் மேல இருக்கிற சுமை பகல் முழுவதும் சுமந்து வந்தோம். ராத்திரியில அந்த கர்த்தரிடத்துல, ஆண்டவரே எல்லாம் இறக்கி வைக்கிறேன், பாரப்பட்டு அப்படி ஜெபம் பண்ணுகிற போது, அப்புறம் தேவனை துதித்து பாடி, அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இவ்வளவு நம்ம அப்படியே ஜெபித்து சோர்ந்து போகாமல், சிலர் அப்படியே ஜெபிச்சு சோர்ந்து தூங்கிரும். அல்லேலூயா. ஒண்ணும் நடக்கல அப்படின்னு தூங்கிரும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜெபத்தை தொடர்ந்து தேவனை துதித்து பாடினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜெபம் பண்ணும்போதே இவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் என்னமோ செய்ய போகிறார் என்பதை கையளவு மேகத்தை பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. யதார்த்தமாய் தான் நாம் இன்று ராத்திரி இந்த வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி தான் இந்த காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம அதை நல்ல அனுபவங்களோடு நம்ம ரெலவெண்டா அதை யோசித்து நம்ம அதை புரிந்து கொள்ளுகிற போது நமக்கு அதனுடைய ஆலோசனைகள் சரியாய் விளங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாழ்த்தினார்கள், கர்த்தரை நோக்கி மன்றாடினார்கள், கர்த்தரிடத்திலே கெஞ்சினார்கள், அதை தொடர்ந்து தேவனை துதித்து பாடினார்கள்னா என்ன அர்த்தம், அந்த நடுவில் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, ஒரு தரிசனம் வந்துருச்சு, ஒரு ஒரு வெற்றியை அவர்கள் காண தொடங்கி விட்டார்கள். ஒரு கையளவு மேகம் தென்பட தொடங்கிடுச்சு. கர்த்தருடைய நோக்கம் என்னவோ நீங்க நடக்க போகுது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏதோ ஒரு விடுதலை உண்டாக போகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவனை துதித்து பாடுகிறது என்பது விடுதலையோடு பாடுகிற அனுபவம். ஆனால் இவர்கள் சிறைச்சாலையில கால்கள் கைகள் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எங்க எப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அதனுடைய முந்தின வசனத்துல அவர்களை அநேக அடி அடித்த பின்பு 23வது வசனம், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்தும் போட்டுட்டாங்க. அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டாங்க, வஸ்திரங்களை கிழித்து போட்டுட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் விரோதமா எழும்பிட்டாங்க. அவர்களை அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவ்வளவு அடியும் அடிச்சு, சட்டை எல்லாம் கிழிச்சு, வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அவர்களை ஒரு மாதிரி சிறைச்சாலையில போட்டு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து, எப்படி அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். கட்டி வைத்தான் கூட இல்ல, மாட்டி வைத்தான். அதெல்லாம் கற்பனை பண்ணால் கூட நம்மளுடைய கண்கள் கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல அவர்களை போட்டுட்டு அந்த சமயத்துலதான் வசனம் வருது 25ல. அதனாலதான் அதுக்கு பேரு நடுராத்திரி. அவ்வளவு சோதனையில் நம்ம நம்ம நிறைய பேர் அந்த சமயத்துல முழிச்சு ஸ்ட்ரெஸ் தாங்காம, டிப்ரெஷன் தாங்காம, ஆங்ஸைட்டி தாங்காம அப்படியே போயிடுறோம். ராத்திரியிலேயே போயிடுறோம். அல்லேலூயா. இந்த பூமி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, நிறைய பேரு விட்டு கொடுத்துறாங்க. அல்லேலூயா. ஜீவனையே போயிடுது, ஜீவனே போயிடுது. ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரியில தான் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிருப்போம், எங்களை மன்னிங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, நாங்க பேசுறதெல்லாம் நியாயம்னு இல்ல, நாங்க செய்யறதெல்லாம் நீதின்னு இல்ல,
நாங்களும் நிறைய புத்தியீனமாய் நடந்து கொள்கிறோம். ஞான குறைவுகள் எங்களுக்கு இருக்கு. எல்லா விதத்திலையும் நாங்கள் பக்தி உள்ள ஒரு ஆட்களைப் போல காணப்படுகிறது இல்ல. புற ஜாதிகளோட சம்பந்தம் கலந்து விடுகிறோம். எங்களுக்கு வெளிப்பாடுகளை குறித்து எண்ணங்கள் இல்லை. இப்படி எல்லாம் கர்த்தரிடத்துல மன்னிப்பை கேட்டு இரக்கத்தை பெற்று எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும். ஒருவேளை பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் தங்களை குறித்ததை விடவும் தேவ ஜனங்களை குறித்து மற்ற கைதிகளை இப்படிதான மற்றவர்களையும் பாடுபடுத்துறாங்க. இப்படிப்பட்ட உட்காவல் அறையில இருக்கிற மற்றவர்களை பார்த்து கூட அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பூரணப்பட்டு இருக்கு. அப்படின்னா இவர்கள் படுகிற வேதனையை விடவும் அடுத்தவர்கள் படுகிற வேதனையை குறித்து அதிக பாரம் உள்ளவர்களா இவர்கள் காணப்பட்டு இருக்கக்கூடும். அல்லேலூயா. அப்படி ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது வெளிப்பாடு வரத் தொடங்குது. கொஞ்ச நேரத்துல ஒரு விடுதலை. இதோ விடுதலை வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் கையளவு மேகம் கண்களில தெரியும். கர்த்தருடைய விடுதலைகள் சமீபமா இருக்கிறது. அப்படியே நம்மை உட்காவல் அறையில சிறைச்சாலைக்காரனுக்கு அடிமையாய் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அனுபவங்களிலேயே நம்ம வாழ்க்கை கரைந்து போகும் என்று நம்ம நினைக்க கூடாது. ஓ, அவரிடத்துல ஜெபம் பண்ணி காணப்படுகிற போது, அதுவும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி காணப்படுகிற போது ஒரு வெளிப்பாடு வரத் தொடங்கும். ஹல்லேலூயா. இவர்களை குறித்ததை விடவும் மற்றவர்களை நினைத்தவர்கள் ஜெபித்திருக்க கூடும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அதனாலே தான் கொஞ்ச நேரத்துல மற்றவர்களுக்கு எல்லாம் விடுதலை உண்டாகிறது. தேவனை துதித்து பாடத் தொடங்குகிறார்கள். ஓ, என் தேவன் பராக்கிரமம் செய்ய வல்லவர், என் கர்த்தர் பெரியவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றெல்லாம் அந்த பாட்டுல இருந்திருக்கும். அல்லேலூயா. அவர் விடுதலையை அருளுகிறவர் என்று அந்த பாட்டுல வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. துதித்து பாடுகிறார்கள். என் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாடுகிறார்கள். ஓ, நம்ம பாடுனோமே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேர் என்று பாடியிருப்பார்கள். அல்லேலூயா. நீதி தேவன் வெற்றி சிறந்தார் என்று பாடியிருப்பாங்க. அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் காரணர் என்று பாடியிருப்பாங்க. அவர் கிருபையுள்ளவர் என்று பாடியிருப்பாங்க. அவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று பாடியிருப்பாங்க. அல்லேலூயா. அவர் எங்களை பசும்புல் மேய்ச்சலிலே கொண்டு போய் விடுகிறார் என்று பாடியிருப்பாங்க. துதித்து துதித்து பாடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நடுராத்திரியில பிறந்து கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து அப்படியே தோற்று போகிற அனுபவத்துல விசுவாசிகள் இந்த நாட்களில போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து அப்படியே உறங்க போகும்படி அல்ல, அதற்கப்புறம் ஒரு பலப்பட்டு கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பி தேவனை துதித்து பாடி படுக்கையில ஒரு கம்பீரத்தோடு கம்பீரமாய் கர்த்தரோடு சம்பாஷிக்கிற அனுபவத்துல நம்ம கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. ராத்திரிகளில் ஏற்படுகிற சோர்வுகள் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிற போது மாற்றப்படும். எப்படி? புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், சாம்பலுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் வரும், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. துதியின் சால்வை நமக்கு அணிவிக்கப்படும். Praise the Lord. Glory to God. Hallelujah. Thank you Jesus. கண்ணீர் மாற்றப்படும். அது முகம் மலர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவமாய் நமக்கு மாறும். Praise the Lord. ஒரு மாற்றம் நடுராத்திரியில அப்படிப்பட்டதான உதவியற்ற சூழ்நிலைகளில் உண்டாகும். ரீபாதுனா சந்தனாதியா. Glory to God. தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். யாரு? காவலில் வைக்கப்பட்டவர்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. என்ன சம்பவிக்குது? நடு ராத்திரியில சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இப்படிப்பட்ட அதிர்வு இதற்கு முன்பாக நடந்தது. எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின போது. ஹல்லேலூயா. கல்லறைகள் திறந்தது. ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அதுபோல கர்த்தரோடு அவருடைய வெற்றி சிறக்கிற அனுபவம்
எப்படி வெற்றி சிறக்கிறார் கர்த்தர்? நம்முடைய ஜனம் ஒருமித்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பக்தியாய் பயபக்தியாய் அவருடைய மகிமையை எண்ணி துதித்து பாடுகிற போது அந்த பகுதிகளில நிச்சயமாய் சிறைச்சாலையே எப்படின்னா நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையின் அஸ்திபாரமும் சடுதியிலே அசையும்படியாக சில சிஸ்டம்ஸ் இருக்கு பூமியில, அதற்குள்ள நம்ம சிக்கி கொண்டு இருப்போம். நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், கிரீன் கார்டு சிலர் கிடைச்சிருக்கு, சிலர் கிடைக்கல. அதெல்லாம் ஒரு சிஸ்டம். அதற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன், நமக்கு நல்லா புரியும்ன்றதுக்காக. அப்படி குடும்பங்களில ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்படி சில சொசைட்டில, கவர்மெண்ட்ல, கம்யூனிட்டியில எந்த பகுதியிலையும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அதனுடைய அஸ்திபாரங்கள் சடுதியில அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. நம்மை சுற்றி நிறைய அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கலாம். சில சமயங்களில எண்ணி பார்த்தால் இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளியில போவோம், இதுல இருந்து அடுத்த பகுதிக்கு நம்ம எப்படிதான் போவோம்? யோசிங்க. எப்படி போன வாரம் நீ எதை ஆகிலும் காண்கிறாயா என்று கர்த்தர் கேட்டாரோ அது போல எப்படிதான் நம்ம வெளியில போவோம்னு யோசித்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட கதவுகள் இருக்கிறதே நமக்கு தெரியாது. எதிர்பார்ப்பே இல்லாம உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா. ஆனா உட்கார்ந்து இருக்கிறது எங்கதான்? சிறைச்சாலையில தான். ஆனா நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. விடுதலையை எல்லாரும் விரும்புகிறது இல்ல. காரணம், தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பே சிலருக்கு கிடையாது. காரணம், தாங்கள் ஒரு சிறையில தான் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற நினைப்பே கிடையாது. அத்தனை வருடமாச்சு அவர்கள் அடைபட்டு போய். அல்லேலூயா. அப்படித்தான் இங்கே சிறையில சிலர் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர்களுக்கு இந்த சிறைச்சாலை கதவு என்பது ஒன்று இருப்பதே தெரியாது. சில நன்மைகளும் சில ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதே அவர்களுக்கு தெரியாது. சில புதிய அனுபவங்களும் கிறிஸ்துவுக்குள் உண்டு என்பதே சிலருக்கு தெரியாது. சில விடுதலையின் அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்கிற ஒரு வெளிப்பாடும் சிலருக்கு கிடையாது. சில அபிஷேக வல்லமை எப்படி இருக்கும் என்பது சிலருக்கு கொஞ்சமும் அதை குறித்த யோசனைகள் இருக்காது. கர்த்தருடைய அற்புத வல்லமை என்பது எப்படியாய் வெளிப்படும் என்பது சிலருக்கு கொஞ்சமும் அது தென்பட்டு இருக்காது. அப்படியும் சிலர் உட்கார்ந்து இருப்பார்கள். அப்படி இங்கே இருந்தவர்களுக்கு தான் கதவுகள் திறக்கப்படுகிறது. எல்லா கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஒரு கதவும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது இந்த ஒரு கதவு மாத்திரம் எனக்கு திறந்தால் போதும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இது மிகுந்த ஒரு அற்புதம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்றால் எப்படி இருக்கும்? ஒரு கதவு தான் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது. ஆனால் கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்றால் அதனுடைய காரியமே வேற. அல்லேலூயா. நம்ம இஷ்டம்தான், எந்த கதவுல வேணா போய்க்கலாம். அல்லேலூயா. இதை தெரிந்து கொண்டாலும் ஆசீர்வாதம் தான், அதை தெரிந்து கொண்டாலும் நன்மைதான். கதவுகள் எல்லாம் திறவுண்டது. Praise the Lord. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா. மணிக்கணக்குல தியானிக்கலாம். ஒவ்வொரு வசனத்திற்கும் 1000 வசனங்கள் வேதத்துல சாட்சிகளா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியே பரிசுத்தாவின் உதவியோடு இந்த வார்த்தைகளை நம்ம சுதந்திரித்துக் கொண்டே இந்த வார்த்தைகளை முடிப்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவன் தூங்கிட்டா இருக்க முடியும்? இதுவரைக்கும் மற்ற எந்த சிஸ்டம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தான். நடுராத்திரி அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நாம துதித்து பாடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவன் முழிக்க வேண்டிய சமயம் வந்துச்சு. அல்லேலூயா. அவனுக்கு சில அஸ்திபாரங்கள் அசைகிற போதுதான் அவன் நிம்மதியா, நமக்கு எல்லா காரியங்களையும் நம்ம மேல கட்டிட்டு அவன் தூங்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. ஆனால் இப்ப அவன் நித்திரை தெளிந்து எழும்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அல்லேலூயா. அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. Glory to God. சத்துருவுக்கு சில பிரச்சனைகள் வரப்போகுது. நமக்கு கதவுகள் திறந்து கட்டுகள் கழண்டு போகிற அனுபவங்கள் உண்டாகும். Praise the Lord. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஒரே செகண்ட்ல தான்
நம்ம நினைக்கிறோம் சத்துருக்களை எப்படி மேற்கொள்வது, இவ்வளவு அறிவாளியா இருக்கானே, இவ்வளவு ஞானியா இருக்கானே, இவனை எப்படி மிஞ்சி நம்ம எப்படி முந்தி கட்டி கொள்வது, எப்படி இவனை முந்தி கொள்வது என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நொடிதான் அஸ்திபாரங்கள் அசைகிற போது ஜெபம் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். இது ஏதோ பட்சபாதம் உள்ள வசனம் அல்ல. இது பவுலுக்கும் சீலாவுக்கும் உண்டான வசனம் அல்ல. விசுவாசிகள் யாவருக்கும் கர்த்தர் அனுகூலமாய் அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிற சத்தியம். அல்லேலூயா. அப்படி செய்கிற போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா அங்கே விடுதலை பெற்றார்கள். கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சொந்த பந்தங்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே தான பாரம்பரியமாய் சிறைச்சாலையில வைக்கப்பட்டது போல இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் நாம இங்க ராத்திரியில ஜெபித்து ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த கதவுகளை எல்லாம் சொந்த பந்தம் கூட பிறந்தவன் எல்லாருக்கும் ஒரு விடுதலையின் பாதை உண்டாகும். அல்லேலூயா. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கழண்டு போகும். அந்த சில பாரம்பரியத்துல இருந்து சிலரை விடுதலை ஆக்க முடியாதபடி சில காவற்காரர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. குடும்பத்துல ஒருத்தன் அப்படி இருப்பான். எப்போதும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா? குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எங்க யாரும் தப்பித்து விசுவாச ஜீவியத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்கதான் அப்படி போயிட்டாங்க, சபைக்கு போயிட்டாங்க, நீங்க அப்படி போயிடக்கூடாது விசாரிப்பான், நல்லா விசாரிப்பான் குடும்பத்துல. ஆனா அவனுடைய வேலை தான் என்னது? தங்களுடைய குடும்ப பாரம்பரியம், தங்களுடைய அந்த ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவமோ இல்ல எந்த மதமோ, அதையே அதனுடைய பெருமையே பேசி 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 தூண்டி குடும்பத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஒரு காவல்லையே வச்சுக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அப்படி சில பேருக்கு சில பிலாசபிஸ் அப்படி இருக்கும். சில பேருக்குள்ள இருக்கிற சில எண்ண ஓட்டங்கள் அப்படி அவர்களை காவல்லையே வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப அந்த காவல்காரன் தான் என்ன செய்ய போயிட்டான்? தன்னையே குத்தி கொள்ள போயிட்டான். அல்லேலூயா. பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Thank you Jesus. இன்று ராத்திரியிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி Praise the Lord ஜெபித்து தேவனை துதித்து நம்ம பாடணும். நல்ல வசனம் வந்துருச்சுனாலே அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த வசனத்தினுடைய ஒரு அதிகாரம் அது வந்த உடனே ரொம்ப அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனம் வருகிறது தான் கஷ்டம். அது கடந்து வந்த பிறகு அதனுடைய அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. கப்ரியேல் அப்படிதான் கொண்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். தானியேலுக்கு வசனம் வந்த பிறகு அதனுடைய அதிகாரத்துல சில காரியங்கள் சம்பவிக்கும். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் நம்ம ஜெபிச்சிருப்போம். பாருங்க எவ்வளவோ வலை போட்டுக்கிட்டு தான் இருந்தான் பேதுரு. ஆனா ஒரு மீனும் அகப்படல. கர்த்தர் சொல்லி வலை போடுறான், அகப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்படி ஒரு காரியமும் வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. இதே தான முன்னாடியும் செஞ்சேன், அப்ப அகப்படலையே, இப்ப அகப்பட்டிருக்கே, அப்படியும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அது போலதான் இதே ஜெபம் தானே, இதே மாதிரிதான் துதித்து தான் பாடினேன், நல்லா தான் ஜெபம் பண்ணேன், இப்படியே தான் சிறு வயதுல இருந்து காணப்படுறேன். இன்னைக்கு என்ன அப்படி ஒரு வித்தியாசம் வந்துற போகுது? அல்லேலூயா. இனி அப்படி அல்ல. அல்லேலூயா. இது முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. Glory to God. இந்த ராத்திரி நமக்கு வெளிப்பட்டு வந்திருக்கிற வசனம் Praise the Lord. போன வாரம் நடு பகல் வரைக்கும் என்று ஒரு பூரண அனுபவத்தை நம்ம பார்த்தோம். அது ஒரு டைமென்ஷன்ல எப்படிதான் இருந்துச்சு? ஒரு பூரண அனுபவம் தான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறது நடு ராத்திரி என்கிற ஒரு அனுபவம். இதுவும் ஒரு பூரண அனுபவம் தான். அல்லேலூயா. பூரணத்தை நோக்கி வந்துட்டாலே அந்த இடத்துல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் சடுதியில அசையும்படியாக கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. Glory to God. வசனத்திற்கு முன்பாக அதை எடுத்தவனும் ஒண்ணுதான், கேட்டவனும் ஒண்ணுதான். Praise the Lord. Hallelujah. வசனம் ஒன்றே நம்ம மத்தியில மேன்மையாய் மகிமையாய் அது நம்ம மத்தியில பிரஸ்தாபம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரூபா சிபரஹதுனி அந்த ரஷ்யா. Glory to God. ஆவியானவர் அசைவாடுவீராக ராஜா. இதோ இடத்துல இருந்து இந்த வசனத்தை இன்று இரவு பெற்றுக்கொண்டோம்.
எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டீர். பரலோகத்திலிருந்து இந்த தூது எங்களுக்கு கடந்து வந்தது. எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில நாங்கள் ஒரு சிறு கூட்டம் தான். ஹalleluya. ஓ ஜீசஸ், glory to God. எங்கள் இருதயத்தோடு கர்த்தர் பேசி இருக்கிறீர். இதோ இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். இதோ இந்த வசனத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். glory, 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 glory. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இதோ இந்த வசனத்தின் வெளிப்பாடோடு கூட இனி வருகிற நாட்களில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து, ஓ தேங்க்யூ லார்ட், ஹalleluya, glory, glory, எங்களை தாழ்த்துகிறவர்களாக உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்மிடத்துல எங்களுக்கு உரிய காரியங்களை எல்லாம், குறைகளை எல்லாம் தெரியப்படுத்தி, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் உமக்கு தெரியப்படுத்தி, குறைகளை எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்து, அப்பா ஜெபம் பண்ணி, ஓ ஜீசஸ், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உம்மால் கூடும் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி, பொருத்தனைகளோடு ஜெபம் பண்ணி நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. விசேஷமாய் வருடத்தினுடைய கடைசி மாசம், ஹalleluya, நாங்கள் அப்படி ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு புதிய வருடத்திற்கு முன்பாக ஒரு ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்பட, அப்படி நாங்கள் ஜெபம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பின், ஒரு ஜெபிக்கிற ஒரு தன்மையை, ஒரு இருதயத்தின் பக்குவத்தை, எப்போதும் பரபரப்பா இருக்கிற அனுபவங்கள் இல்லாமல் ஒரு பரவசமாய் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. இயேசுவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஓ அவருடைய இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் கிருபையின் ஆவியை பொழிந்தருள்வார், அவர் விண்ணப்பத்தின் ஆவியை பொழிந்தருள்வார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்பா, எங்களுக்குள்ளே உம்முடைய விண்ணப்பத்தின் ஆவி கடந்து வரட்டும். ஓ glory to God, hallelujah, glory. நடு ராத்திரியில ஒரு பூரண அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்த அல்லேலூயா, அவர்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கடந்து வந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு தரிசனம் கடந்து வந்தது, ஒரு வெற்றியின் வாசம் அவர்களுக்கு கிட்டியது. கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறதை அவர்கள் கண்டிருக்க கூடுமே அப்பா. அதனாலே அவர்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே உற்சாகத்தோடு அவர்கள் துதி பாடல்களை பாடி உமக்கு பலி செலுத்தினார்கள். ஹalleluya. ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிற பாடல்களோடு, ஆனந்த கீத சத்தங்களோடு, ஹalleluya, கம்பீரித்து நாங்கள் ஆரவாரத்தோடு காணப்படுகிற அனுபவங்களிலே கர்த்தர் நடுராத்திரியில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல, உம்மை ஆராதிக்கிற அனுபவத்துல, உம்மை மகிமைப்படுத்துகிற அனுபவத்துல எங்களை பூரணப்படுத்துவீராக. ஓ ரீபா சந்தனாதியா ஜூடதிட ஹதுனமோ ஷியந்தரதியா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலங்களில நாங்கள் உம்மை துதித்து மன்றாடி ஸ்தோத்திரம் பண்ணி காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை பொழிந்தருள்வீராக. எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற போது வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு மன்றாடும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையை எங்களுக்கு, ஹalleluya, நாங்கள் அதுல அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் நோக்கி பார்க்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. எங்களுடைய பழைய இருதயம் போகட்டும் ஆண்டவரே. புது இருதயம், நவமான இருதயம், பயபக்தி உள்ள ஒரு இருதயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. glory, 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 glory. அப்படிப்பட்ட ஒரு பூரண அனுபவத்தில் நாங்கள் வருகிற போது அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஹalleluya எல்லா கதவுகளும் திறவுண்டது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தர் சில அசையாமல் இருக்கிற எங்களுக்கு ஹalleluya எதிராய் கொத்தளம் போட்டு அமர்ந்திருக்கிறதான வல்லமைகளுடைய அந்த அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தர் அசைத்து, ஹalleluya, எங்களை சுற்றி இருக்கிற கதவுகள் எல்லாம்
எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சொந்த பந்தங்கள் எல்லாம் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பாரம்பரிய சக்திகள் ஒரு காவற்காரனை போல சில ஆத்துமாக்களை அநேக வருடங்களாய் காவல் பண்ணி வருகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல கடந்து வர முடியாமல், பரிசுத்த ஆராதனைக்குள்ளாய் முழுமையாய் அர்ப்பணிக்க முடியாமல், கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியையும் வல்லமையையும் உணர்ந்து கொள்ள முடியாமல், சிலருடைய ஆத்துமாக்கள் காவற்காரர்களுடைய காவலில ஹல்லேலூயா அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடுகள் சொந்த பந்தங்கள் நடுவில் வெளிப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில. ஓ ரிஷபரிபகரபல. அதற்குரிய காலங்களா இந்த காலங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. Glory to God. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டாகட்டும் இயேசுவே. உமக்கு மகிமை ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, சில புதிய நன்மைகளை, சில புதிய ஆசீர்வாதங்களை புது வருடத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போகிற போது கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற சில புதிய பாதைகளை நாங்கள் அனுபவித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எல்லா கதவுகளும் துறந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஜீசஸ். எங்களை சுற்றிலும் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர், எப்படிப்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை அறியாமல் கதவுகள் மறைத்து கொண்டு இருக்கின்றன. இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை துதித்து இந்த வேளையில நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வசனத்தினுடைய கிருபைகளும் இந்த வசனத்தினுடைய வல்லமைகளும் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.